அப்படியே இருக்க போகுது, எப்படி எப்ப கிராக் ஆக போகுது, எப்ப உதிர போகுதுன்றது தெரியாது. ரைட். அவர் அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு சார். முடிச்சிட்டு யூ டோன்ட் நீட் அ ஃபிக்ஸட்டிவ் யூசிங் இன் ஆயில் பென்சில்ஸ் அப்படின்னு. கிரீன் ஷீட் எனக்கு வேண்டாம், ஸ்மூத் ஷீட்ஸ் வேணும் ஒன்று. கலர் வந்து ஐ டோன்ட் வாண்ட் ஒயிட், இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் எ கிரே. ரெண்டு. மூணாவது வந்து யூ டோன்ட் ரிக்வயர் அ ஃபிக்ஸ். அவனோட 7 year old ஒரு பிக்சர் காமிச்சார் அவர் வரைஞ்சிருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணல, இட் இஸ் ஸ்டில் தேர் அப்படின்னு. எனக்கு என்னன்னா மேபி தட் பென்சில் ஒர்க்ஸ் லைக் தட். ஆயில் பேஸ்டல்ஸ்க்கு ஐ டோன்ட் திங்க் வி நீட் எனிதிங். ஆயில் பேஸ்டலுக்கு ஒன்றும் ஃபிக்ஸட்டிவ் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் பேஸ்டிங் ஆனா ஆயில் பேஸ்டல் வந்து ஒரு 25 years கழிச்சு உதிர போகுது. எங்கிட்ட வந்து ஆயில் பேஸ்டல் நான் செஞ்ச ஆயில் பேஸ்டல் 50 year old ஆயில் பேஸ்டல் இருக்கு எங்கிட்ட. காலேஜ்ல ஆல்மோஸ்ட் 50 years, 46 7 years old. அது ட்ரை ஆயிருச்சு. மேல வந்து நான் கோட் பண்ணி தான், ஆயில் கோட் பண்ணி தான். இப்ப நான் லிக்வின் கோட் பண்ணி தான் அதை வைக்கிறேன் நான். இவருக்கு வந்து எத்தனை வருஷமா வந்து ஒரு பெயிண்டிங் பாத்துக்கிட்டு இருக்காரு? ஓல்டஸ்ட் பெயிண்டிங் எத்தனை வருஷம் சொன்னாரு? 7 years சொன்னார் சார். 7 years இஸ் வாட்? நம்ம ரெண்டு பேரும் 7 years பழகிட்டு இருக்கோமா? 6 years ஆச்சு சார். கமா, அது ஒரு டைமா? எக்ஸாக்ட்லி. நான் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. டிஸ்கிரிமினேஷன், ஐ மீன் டிஸ்க்ளைமர் வாஸ் செல்ஃப் தாட். அதுக்கப்புறமா ஐ டோன்ட் ஹாவ் எனி டிபேட் ஓவர் தட். ஸோ எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரிஞ்சுதான், மேபி that oil pencil works like an oil pastels, number 1. So you don't need a fixative. Number 2, நீங்க ஒயிட் எலிவேட் பண்ணணும், அதனால எனக்கு ஒரு கிரே ஷீட் வேணும்ன்றது ரொம்ப ஒரு லேமேன் திங்கா எனக்கு பட்டுது. மேபி எனக்கு டெக்னிக் ஒரு ஐடியா இருக்கு வேர் ஐ கேன் யூஸ் த பேப்பர் ஒயிட். ஆமா, மேபி தட் அது ஒன்று தோணினது. சிம்பிள் டேக் அவே எனக்கு கிடைச்சது. அதுல சம்திங் தேர் இஸ் கால்ட் an oil pencils. அதோட அது நான் முதல்ல வந்து ஆயில், அதை வந்து ஆயில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இது பண்ணாங்க. முதல்ல ஆயில் ஸ்டிக் எப்ப தெரியுமா பாக்குறேன்னா 1982ல பாக்குறேன், 1981ல பாக்குறேன். காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 31 years ஏஜ். அப்ப ராமச்சந்திரனுக்கு 21 அப்படி. நாங்க வந்து 4th yearல இருக்கோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து என்னுடைய சிஸ்டர்ல பிரேமாவுடைய அண்ணன் வைஃப் வந்து துபாயில இருந்து, இது சம்திங் லைக் திஸ் ஐ சா இன் an art. அவங்க எனக்காக போவாங்க கடைக்கு. போனப்ப இது மாதிரி ஒண்ணு பார்த்தேன், சோ ஐ ஜஸ்ட் காட் இட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டாந்து கொடுத்தாங்க. எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஆயில் பெயிண்டிங் மாதிரியே இருந்துச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், நான் வந்து இப்படி ஒரு பிரஷ் யூஸ் பண்றேன், இப்படி ஒரு பிரஷ் யூஸ் பண்றேன், இப்படி ஒரு பிரஷ் யூஸ் பண்றேன். அது இல்லாமல் இப்படி ஒரு பிரஷ் யூஸ் பண்றேன். இல்ல, அத நான் வந்து அத நம்மளுக்குள்ள ஒரு கிளாரிட்டி ஒண்ணு வேணும், அதுக்காக சொல்றேன். இப்படி ஒரு பிரஷ் யூஸ் பண்றேன். இவ்வளவு பிரஷும் வந்து எனக்கு என்னென்ன செய்யுமா அந்த வேலையெல்லாம் அந்த ஸ்டிக் செய்யுமா? அப்ப என்னுடைய பெயிண்டிங் அப்ப வந்து அவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பெயிண்டிங் ஒண்ணு செய்யறாரு, நல்லா இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் பெயிண்டிங் செய்யறாரு, நல்லா இருக்கு, வெரி குட், சேலபிள். நிறைய பேர் அதை வந்து பார்த்து ஆஹா இதை நான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கலாம், எல்லாம் இருக்கு. நான் அது எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஆனா அவ்வளவுதான் நான் பெயிண்டிங். இப்ப நம்ம டிப்ளமா கோர்ஸ்ல நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, ஸ்கம்பிளிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது வந்து பெயிண்டிங்ல வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஸ்கம்பிளிங் வந்து 14, 15, 16, 17, 18, 19, 20, 21
7 செஞ்சுரிஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. யார்? மாஸ்டர்ஸ் தான். நம்ம சாதாரண ஆளுகளை பத்தி படிக்கவே முடியாது. அவங்களாம் தே டிஸப்பியர் இல்லையா? மாஸ்டர்ஸ் ஆர் ஸ்டில் லைஃப். ஓகே, இப்ப நான் என்ன தெரியுமா வந்து செய்ய போறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு தென்னை மரம் ஒண்ணு போட போறேன். போட்டுட்டு நான் இந்த இடத்துல ஒரு தென்னை மரம் போட போறேன். 1 or 2 போட போறேன். இந்த தென்னை மரத்தை வந்து நான் வந்து அப்படி கொண்டாந்து அந்த இடத்துல நிறுத்திடுறேன். அப்படி கொண்டாந்து நிறுத்திட்டு எனக்கு அந்த வின்ஸ்லோ ஹோமருடைய அந்த தென்னை மரம்ல பனைமரம், அந்த பனைமரத்தை அந்த இடத்த வாஷ் பண்ணி எடுத்துருவார் தெரியுமா அவரு. அது வந்து பயங்கர அப்சஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. அதனால அது செய்யாம இருக்க முடியாது என்னால. ஒயிட் வந்து எடுத்துருவோம். சரியா? இப்ப வந்து அவர் வந்து ஒரு பர்னிஷிங்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றாரு. சமையல்ல வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் வேர்டு சொல்லுவோம். தமிழ்ல வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அத தாளிச்சு கொட்டுறது அப்படின்னுவோம். ஹிந்தியில வந்து தடுக்கா லகானா அப்படின்னுவாங்க. அப்படி ஒரு லாங்குவேஜ்லயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அத. இப்ப அத வந்து நம்ம சரி கடுகுளுந்த பருப்பெல்லாம் பொரிச்சு கொட்டுவோமா? அப்படி ஒரு டேர்ம் இருக்கா என்ன? பொரிச்சு கொட்டுறதுன்னு ஒரு டேர்ம் இருக்கா என்ன? இதுல கடைசியில கருவேப்பிலை இது கடுகுளுந்தம் பருப்பு இல்ல, அப்படி ஒரு டேர்ம் கிடையாது. இருக்கக்கூடிய டேர்ம் வந்து தாளிச்சு கொட்டுறதுதான். இல்லாட்டி தடுக்கா லகானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹிந்தியில சொல்லிக்கலாம், மத்த அந்த லாங்குவேஜஸ்ல அப்படி சொல்லிக்கலாம். என்ன ஆகுது இப்ப என்கிட்ட வந்து சப்போஸ் இப்ப புதுசா வந்து சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட், ஆனா ரைட் ஓகே ரஞ்சித் சார் நல்ல டீச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உன்னோட வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், சார் பர்னிஷிங் எப்படி சார் செய்யறது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அடுத்த கேள்வி வந்து என்னமா பிரிண்ட் மேக்கிங்க்கு மெட்டல் ஷீட், காப்பர் ஷீட், ஜிங்க் ஷீட், அலுமினியம் ஷீட்ல வந்து பிரிண்டிங் எதுவும் போட்டுட்டு இருக்கீங்களா எச்சிங் செஞ்சு அப்படின்னு கேட்டேன். கரெக்ட். ஏன்னா அதுக்குதான் பர்னிஷிங் பண்றது. பர்னிஷிங் டூல்ஸ் சொல்லிட்டு நெட்ல போய் பார்த்தா தெரியும். ஆக்சுவலா பார்த்தேன் சார், அந்த வேர்ட் வந்து வேலை பார்த்தேன். பர்னிஷிங் இது என்னமோ புது வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வச்சுட்டு பர்னிஷிங் டூல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அப்படி வளைஞ்சி ஒரு சைட்ல வலுவலுன்னு இருக்கும், இன்னொரு சைட்ல கொஞ்சம் கிரிப் இருக்கும். அந்த விரலை வச்சு இப்படி அழுத்தி தேய்க்கிறதுக்காக ரஃபா இருக்கக்கூடியதை தேய்ச்சி விடுறதுக்கும் மேடா இருக்கிறது கொஞ்சம் பள்ளமாக்குறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டூல் அது. அதுக்காக தான் நாங்க வந்து பர்னிஷிங் செய்வோம். பர்னிஷிங் நாங்க செய்யக்கூடிய ஆட்கள் தான், ஆனா ஆயில் பெயிண்டிங்ல இல்ல. கொஞ்சம் இது நம்ம இது செஞ்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிறோம். என்ன செய்வோம், ஒரு பன்னீர் மசாலா செஞ்சிட்டு இருக்கோம். பன்னீர் மசாலா செஞ்சுட்டு அப்படியே எல்லாம் கடைசியில வந்து சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல ஒரு கிரீம் அப்படி லேசா அப்படின்னு சொல்லிட்டு கிரீம் எடுத்து ஊத்தி விடுவோம். போர் இன் லைன் ஆஃப் கிரீம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க அத, லேயரிங் வித் கிரீம்ன்றது வந்து கேக்குக்கு வர்றது. மேல வந்து லேயர் பண்ணி விடுறது, டெக்கரேஷனா லேயர் பண்ணி விடுறது. இப்ப இதுல வந்து ஆஃப்டர் பன்னீர் இஸ் கம்ப்ளீட்லி குக்ட் அண்ட் when you are about to say please layer it with the cream சொன்னா தெரியாத லாங்குவேஜ் தெரியாத ஆள், படிக்காத ஆளுன்னு அர்த்தம் அது. இல்ல நான் குறையா சொல்றதுக்காக சொல்லவே இல்லை. It is okay if you are not a systematically educated person.
ஏன் சிஸ்டமேட்டிக்கலா எல்லாரும் எஜுகேட் ஆயிருக்கணும்ன்ற தேவையே இல்ல. நல்லா செய்ய தெரிஞ்சுன்னா சரிதான். ஆமா, அதுவும் ஓகே தான். ஆனால் ஆமா, ஆனால் தப்பிதமான லாங்குவேஜ் சொல்லி தர்றதுக்கு வந்து யாருக்குமே ரைட் கிடையாது. கரெக்ட். பிளஸ் நோ தி ஆடியன்ஸ். வெபினார்னு பண்ணும்போது யூ நீட் டு நோ ஹூ ஆர் தேர். ஆமா, ஒரு ஒரு வெல் லேர்ன்டு. இப்ப நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா யூ கேன் நாட் டு தட். இல்லையா? ஐ ஃபெல்ட் தட் லைக் யூ ஷுட் நோ ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ். ஆமா. இப்ப ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து ஒரு டவுட்ட கிளப்புறது, பிரவுன் போட்டு, ஏன்னா இங்க அந்த ரெட் இருக்கிறதுனால அது கிரீன்ஸ் அவ்வளவு தூரத்துக்கு பிரைட்டா இருக்காது. இருக்காது. இப்ப நான் கீழே இருக்கிற இதுகளுக்கும் வந்து எடுத்ததுமே பிரவுனுக்கு கொண்டு போயிருப்பேன். இப்ப என்னன்னா ஒரு ஒரு லாங்குவேஜ் ஒரு ஏதோ ஒரு லேர்னிங்ல இருக்கும். என்ன வச்சுக்கிறோம், ஃபினான்ஸ் வச்சுக்கிறோம், அக்கவுண்ட்ஸ் இல்ல ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ் இல்ல ஃபினான்ஸ். எப்படி வந்து என்ன சொல்றது, ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது, அதெல்லாம் பத்தி சொல்லி தரக்கூடிய ஒரு 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 கோர்ஸ். நீ லாங்குவேஜ தப்பிதமா யூஸ் பண்ணிட்டீன்னா இவன் இதுக்கு போறப்ப ஃபீல்டுக்கு போறப்ப கம்ப்ளீட்டா வந்து ஃபூல் ஆக போறான். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு யூஸ் பண்ணக்கூடியாத லாங்குவேஜை யூஸ் பண்ண என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா போச்சு. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு அந்த பேரே வச்சிருவாங்க. அப்ப யூ டோன்ட் ஹேவ் த ரைட் டு யூஸ் அ ராங் லாங்குவேஜ். இல்ல, இப்ப ரிச் அகாடமில வந்து நான் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் ஐயரும் சேர்ந்து 2 கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா சிம்பிள்டேனியஸா 12 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 15 வந்து ஓடிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னும் 2 கோர்ஸ இன்னும் ஒரு ஆள் எடுத்துட்டு இருக்காப்ல. அதுவும் அதே டிப்ளமோ கோர்ஸ் பிரிட்ஜ் அகாடமி. அதாவது அந்த ஆளுகளை பார்த்தா வருத்தமா இருக்கு. அந்த அங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ பார்த்தா இப்ப இதெல்லாம் ரொம்ப திமிரான வார்த்தையா தெரியுது. என்னன்னா, நீ அப்போ உலகத்திலேயே நீ மத்தம் தான் பெரிய ஆளம், இதெல்லாம் முட்டா பயிலுங்களா அப்படின்றது மாதிரிதான் கேள்வி வருது. அப்படிதான் கேள்வி வருது. சரியா? அப்ப அதுக்கு எனக்கு பதில், என்கிட்ட இருக்கக்கூடிய பதில் ஆமா அப்படின்னு நான் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நான் வந்து ஒரு 25 வாத்தியார்களை வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய வாத்தியார்ல 25 வாத்தியார்களை பார்த்தேன். 25 வாத்தியார்களும் பிரின்சிபல்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் வந்து டீச் பண்ணவே இல்லை. நான் வந்து இங்க சிலபஸ்ல உள்ள போட்டு வச்சிருக்கிறதுனால பிரிட்ஜ் அகாடமி ஆளுக வேற வழி இல்லாமல் பிரின்சிபல்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் என்னன்னு அந்த பேஜுக்கு போய் அதை அப்படியே எடுத்து லிங்க் கொடுத்துட்றாங்க, இல்லாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் லெக்சரே கிடையாது. அத பத்தி லெக்சரே கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட் யாராவது டீச் பண்ணனும்னா மம்பா இருக்குமே சார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ணாம இருக்கிறது, டீச் பண்றதுக்கு கிடைக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயரே பண்ணுவேன் நான். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய படங்களை I'll just send you some of the pictures that those students are posting and those teachers are posting.
இவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் நான். நீங்க சொல்றது என்னங்க கவலையா இருக்கு. இப்படி இருக்கு என்னம்மா? நீங்க சொல்றது கவலையா இருக்கு ஆக்சுவலா. ஆமா. அப்ப நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன் நான், ரகுராம் இது சரியில்லை ரகுராம். அப்ப அவர் வந்து ரூடா இல்ல சார், என்ன சார் நீங்க சொல்றது மாத்திரம் தான் ஒரே மெத்தடா இருக்க முடியுமா சார், அது நிறைய மெத்தட்ஸ் இருக்கும்ல சார்ன்றாரு அவரு. மெத்தட நான் சொல்ல வரலங்க. இப்ப டான்ஸ் மியூசிக் நான் உடனே சமையலுக்கு போவேன், சமையல சொல்லுவேன். அப்ப சமையல் சொல்லி தந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அரிசியை கழுவாம போடுறதுன்றது ஒரு மெத்தடா இருக்க முடியுமா? காய்கறிய வந்து வாசப்படியில தரையில வச்சு வெட்டுறதுன்றது ஒரு மெத்தடா இருக்க முடியுமா? காய்கறிய நறுக்கிட்டு கழுவ கூடாதுன்னு ஒரு டெக்னிக் இருக்கு, அதெல்லாம் ஹை டெக்னிக். அதுல தப்பிதம் பண்ணிட்டாலும் கூட இப்படியாச்சும் டீச் பண்ணிடலாம். காய்கறி வந்து விலைக்கு போய் வாங்காதீங்க. காய்கறி வந்து கோயம்பேடுக்கு போனீங்கன்னா இல்லாட்டி கேஆர்புரம் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 5, 6:30 மணி 7 மணிக்கு போனீங்கன்னா குப்பையில போட்டு வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ண எப்படி இருக்கும்? அப்படி செய்யறாங்கல்ல ஆளுங்க. அப்படி செய்யலன்னு சொல்றதுக்கு இல்ல நம்ம, இல்லையா? பீப்புள் அந்த குப்பையில போடுற காய்கறி எடுத்துட்டு வந்து சமைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஒருவேளை இவர் அப்படி இருந்து ஏன் எங்க பிரிட்ஜ் அகாடமி டீச்சர் அதை டீச் பண்ணி வச்சாருன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. They don't know what is what. But because of lack of teachers, almost over நம்ம இதை செஞ்சிட்டோம்னா கிடுகிடுன்னு ஓடிடும். இன்னைக்கு கொஞ்சம் டாபிக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி சிக்கலான டாபிக்கா எடுத்துட்டோம். இன்னொரு 15 நிமிஷத்துக்கு முடிச்சிருவோம். இல்ல எதுக்காக சொல்றேன்னா, நம்ம வந்து we have to be aware. There is something that is called right, there is something that's called wrong. You will have to understand what is right and what is wrong and follow that. அது ஃபாலோ பண்ணலன்னா you're going to destroy your surrounding. Right. நம்ம என்ன சொல்றோம், உன்னையே நீ டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறதுக்கே உனக்கு வந்து அதிகாரம் கிடையாதுன்றோம், இல்லையா? நம்மளுடைய பிலாசபி அதான். இந்தியன் பிலாசபி வந்து இந்தியன் பிலாசபி மாத்திரம் இல்ல, எனி சோஷியல் பிலாசபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, you don't have the right to destroy yourself. Right. And you don't have the right to do things that will disturb the people around you. அப்படின்றோம். அப்படின்றப்ப what right do you have to teach something wrong? இது அப்ப that man can ask me, இதை எப்படி ராங்ன்றீங்க? நீங்க சொல்றது மாத்திரம் தான் சரியா, இல்ல நான் சொல்றது மாத்திரம் சரியில்லைப்பா, கட்டாம இல்ல. ஆனா centuries for centuries there have been teachers. இல்ல டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. there have been people, philosophers who are living. பெரியவங்க மகான்கள் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். லைஃப் எப்படி இருக்கணும்ன்றத அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பிரஷ், கொஞ்சம் பெரிய சைஸ் பிரஷ் ஒண்ணு எடுத்துட்டு தண்ணிக்கு போறேன். தண்ணிக்கு போறதுக்கு முன்னாடி ரெட்டையும் ஆரஞ்சையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அது yellowish ஆரஞ்சா இருக்கும், ரெட்டா இருக்கும். டார்க் வர்றது ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம், இது ரெண்டு கொண்டு வர்றதுதான் கஷ்டம். சரியா? இப்ப நமக்கு 2-3 விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம கேர்ஃபுல்லா பார்ப்போம். தண்ணியும் தரையும் சேர்ற இடம் வந்து ஒயிட்டா இருக்கும்.
அதை கேர்ஃபுல்லா செட் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா செட் பண்ணிக்கிறோம். செஞ்சுட்டு ஆல் த ஸ்ட்ரோக்ஸ் நியரஸ் ஹாவ் டு பி லார்ஜ் அண்ட் ஹை கான்ட்ராஸ்ட். டார்க்ன்ற வேர்டை வந்து நம்ம கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஹை கான்ட்ராஸ்டுக்கும் டார்க்குக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரு 10 ஸ்கேல் கலரிங்ல 1ல வந்து 0 வந்து ஒயிட், 1 2 3 4 வந்து போய் 10 வந்து பிளாக்னு வச்சுக்கிறோம். இப்ப வந்து 4ம் 6 இல்லாட்டி ஒரு 3யும் 6ம் ஒரு ஹை கான்ட்ராஸ்ட் கொடுக்கலாம். கட்டாயமா 1 and 2 தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் கான்ட்ராஸ்ட். 1 and 0 and 10 அதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் கான்ட்ராஸ்ட். அங்க அது மாத்திரம் தான் கான்ட்ராஸ்ட் இல்லன்றேன். சரியா? அப்ப மத்த கான்ட்ராஸ்டும் இருக்கு. அப்ப எப்படி நம்ம யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்தது. இப்ப நான் வந்து இங்க வந்து அந்த ரெட் கொஞ்சம் ஹெவியா ஆக்கிட்டு என்ன செய்வேன்னா கொஞ்சம் எல்லோவையும் கொண்டாடுவேன். அடுத்தது நான் முதல்ல ரெட்டை வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் அப்படின்னா அங்க தூரத்துல போக போக எல்லோ ஜாஸ்தி இருக்கு. அப்ப நான் இதை இப்படி கொண்டாந்துட்டு அப்புறம் நான் வந்து எல்லோவுக்கு போறது வந்து பெட்டர். இப்ப எல்லோ மிக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி மிக்ஸ் பண்றேன். தெரியுதா? அந்த இடத்துல எல்லோ ஜாஸ்தி வருது. ஸ்ட்ரோக்கை சிறுசாக்கிட்டேன், கான்ட்ராஸ்ட கம்மி பண்ணிட்டேன். இதோடைய ரிஃப்ளெக்ஷன் வர்றப்ப கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வரும். அந்த தரையோட ரிஃப்ளெக்ஷன், புல்லோடைய ரிஃப்ளெக்ஷன் வர்றப்ப கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வரும். அந்த கான்ட்ராஸ்டையும் அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இந்த இப்ப நான் எல்லோ அங்க வைக்கிறேன். இது ஹை கான்ட்ராஸ்டா இருக்கு. அத கலர் என் பிரஷ்ல குறையும், நான் டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு போறேன். ஏன்னா கான்ட்ராஸ்ட் அப்ப குறைஞ்சிரும். வந்து இப்போ ஒரு பாண்ட்ல இருந்து ஒரு சி மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது சார். ஆமா ஆமா, ஒரு அந்த பிரஷ் ஸ்ட்ரோக்கு ஒரு லேக்கோடைய ஃபீலிங்கோட ஹெவியா போயிடுச்சு. இல்ல ஒரு அந்த என்ன சொல்றது பேக் வாட்டர்ஸ் வாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. சரியா? சரி, இது நல்ல டார்க்குக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், லேசா ரொம்ப கம்மியா இங்க இருக்கிற வாட்டர்ஸ்ல ஆரஞ்சஸ கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் அப்படி கோட தெரிஞ்சா கூட பரவாயில்ல. அதாவது அங்க ஆரஞ்சு இருக்குன்றது மாத்திரம் அவ்வளவு ஜாஸ்தி வரக்கூடாது. ஏன்னா அந்த சைடு ப்ளூ. சரியா? இது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்னா அந்த சைடுக்கு ப்ளூவை கொடுத்தா எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஆனா கொஞ்சம் டல் ப்ளூவா இருக்கணும். இட் கேனாட் பி கோபால்ட் ப்ளூ. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கே தர கோபால்ட் ப்ளூ, இது ரொம்ப டல் ஆயிடுச்சு, லைட் ஆயிடுச்சு. இங்க கொஞ்சம் மீதி எல்லாமே வந்து ஒரு டல் ப்ளூ தான். அப்ப டல் ப்ளூ கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம். சரியா? உட்காந்துருச்சு, நல்லா உட்காருது அது. அப்ப அதே மாதிரி கான்ட்ராஸ்டோட வந்து அந்த பிரஷ் ஸ்ட்ரோக்கே கொடுத்து, ரொம்ப ஃபைன் பிரஷ் ஸ்ட்ரோக்கே கொடுத்து அந்த அங்க வந்து கொஞ்சம் ப்ளூ டோன்ஸ கொடுக்குறேன். அந்த ப்ளூ டோன்ஸ கொஞ்சம் இங்க உள்ள கொண்டு வர்றேன். எப்பயுமே நான் இங்க இருந்து கொண்டு போறதுதான் பெட்டரா யோசிப்பேன். ஏன்னா ஹை கான்ட்ராஸ்டா இருந்துச்சுன்னா அங்க வச்சேன்னா திரும்ப நான் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் இங்க இருந்து கொண்டு போனேன்னா நான் கான்ட்ராஸ்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் இப்ப கண்ட்ரோல் ஆகுது கான்ட்ராஸ்ட் ஆக்சுவலா. இப்ப அப்படியே கொண்டு போய் இதுக்குள்ள ப்ளூ வந்துருச்சு. இப்ப நான் அந்த டீச்சிங் லைனுக்குள்ள திரும்ப உள்ள வந்தா, இப்ப நான் வந்து ஒண்ணு சொல்லி தந்துகிட்டு இருக்கேன்.
என்ன சொல்லி தந்துட்டு இருக்கேன்னா, ரிஃப்ளெக்ஷனை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணி வந்து பக்கத்துல இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கும்னா இப்படி இதனால இப்படி இருக்கும். அது எல்லாத்தையும் ஒண்ணு நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இங்க இருந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து சிறுசாக்கிட்டே போறோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த சேம் சைஸ் சீம் டு பிகம் ஸ்மாலர் as they recede from us. Objects are the same contrast seem to lose their contrast. Objects are the same color seem to lose their color. ரைட். பெர்ஸ்பெக்டிவ். ஆமா. இப்ப நான் அது சொல்லிட்டதுனால என்னுடைய டீச்சிங் வந்து கான்ட்ரடிக்ட் ஆகாம திரும்பி எங்க ரிப்பீட் பண்ணாலும் இதே மீனிங்ல தான் இருக்க போகுது. எப்படி யாரு இதை ரிப்பீட் பண்ணாலும் இதே மீனிங்ல தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன். சரியா? இப்ப அவரு எந்த ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் டீச்சர் மாத்திரம் சொல்ல, நான் ராசியும் சேர்த்து சொல்றேன், இன்னும் நிறைய டீச்சர்ஸ் நான் சேர்த்து சொல்றேன். இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாத ஆளுங்க டீச்சர்ஸ் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது கான்ட்ரடிக்ட் ஆகும். கான்ட்ரடிக்ட் ஆகும் கட்டாயமா. ஏன்னா இட்ஸ் நாட் அன் யூனிவர்சல் ட்ரூத். யூனிவர்சல் ட்ரூத்தா இருந்தா கான்ட்ரடிக்ட் ஆகாது. அந்த லேசா அங்க ரிஃப்ளெக்ஷனை காட்டி விட்டுருமா. யாரு நோட்டீஸ் பண்றாங்களோ பண்ணலையோ அந்த இடத்துல அந்த ரிஃப்ளெக்ஷனை காட்டி விட்டோம்னா அங்க வரைக்கும் கான்ட்ராஸ்ட வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். சரியா? இப்ப இவர் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டை யூஸ் பண்ணாரு, நம்ம திரும்ப அதை பிடிச்சிட்டு இது பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். பர்னிஷிங் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணாரு. பர்னிஷிங் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து சரி டக்குன்னு இதுக்கு அடுத்து போற ஸ்டேஜ் கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, இங்கிலீஷ் கம்பெனியா அமெரிக்கன் கம்பெனியான்னு எனக்கு ஷோர் ஞாபகம் இல்ல. ஸ்டேஜ் கோச்னு ஒரு கம்பெனி. அவங்க வந்து அந்த ஹார்ஸ் ரைடிங் இதுகளுக்கெல்லாம் வந்து அந்த குதிரைக்கு அந்த ஸ்டிரப் போடுறது, பின்னாடி பேக்ல வந்து போடுறது, ஷூஸ், அவங்க போடக்கூடிய சில ட்ரெஸ்ஸஸ், அவங்க கேரி பண்ணக்கூடிய சில பேக்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்காகவே செய்யறவங்க அவங்க. ஸ்டேஜ் கோச்னு அந்த கம்பெனி பேரு. அவங்க வந்து ஸ்பெஷலி பர்னிஷ்ட் லெதர் குட்ஸ் வச்சிருப்பாங்க. ரைட் சார், நீங்க சொன்னப்ப புரியுது. ஆமா பாத்துட்டேன். பர்னிஷ்ட் குட்ஸ், பர்னிஷ்ட் லெதர் குட்ஸ், அதாவது பாலிஷ் இருக்காது. அதாவது பாலிஷ்ன்றது வந்து ஒரு ஃபிளம்பாயன்ட் விஷயம். அதாவது ஷூவை வந்து பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பாலிஷ் பண்ணி ஷூவை போட்டுக்கிட்டு இருப்பானா. ஒரு ராஜகுமாரன் வந்து ஷூவை வந்து ஒரு ஷூன்றது இன்னொரு ஒரு ட்ரெஸ், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வேற அவனுக்கு அந்த இவனுக்கு வந்து பளபளன்னு இருக்கக்கூடிய ஷூ வந்து ஒரு பெரிய பிளெஸிங். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் போல இந்த அளவு வந்தபோது எனக்கு இது வந்து A3 வர்க்காவே தெரியல. ஆமா, ஒரு ஃபுல் பெரிய சைஸ் பெயிண்டிங் மாதிரி இருக்கு. பெரிய இமேஜ் மாதிரி இருக்கு. ஆமா, ஆக்சுவலா பெரிய சைஸ் பெயிண்டிங் அதை கொண்டு போக முடியும். இல்ல அப்படிதான் இந்த இருக்கு. எனக்கு A3ன்னு தோணல. இது எப்பா இவ்வளவு பெருசா அப்படி இல்ல, அது டீடைல்
டீடைல் பண்ணுது. இப்ப நான் இந்த இடத்துல வந்து இந்த லேண்ட் பீசஸோட ரிஃப்ளெக்ஷனை கொண்டு வர்றேம்மா. அதை கொண்டாண்டோம்னா முடிஞ்சிடும். நம்ம லேசா ரொம்ப டீட்டெயில்டா நான் போகாம லேசா செஞ்சுட்டு அதை விட்டுறேன். இல்ல என்னன்னா சார் ஏன் சார் நீங்க மண்டல ஆர்ட் சொல்லி தர மாட்டேன்றீங்க? அப்ப மண்டல ஆர்ட்ன்றது அதுவும் கரெக்டா எப்ப கேட்பாங்கன்னா, இந்துஸ்தான் ட்ரேடர்ஸ்ல போய் நின்றுட்டு இருப்பேன். அப்ப வந்து அந்த ஒரு மண்டல ஆர்ட் ஒர்க் ஷாப் நடந்துகிட்டு இருக்கும் இல்லாட்டி நடந்திருக்கும். அப்ப அந்த 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 ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளு அங்க நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தங்க, ஏன் சார் நீங்க மண்டல ஆர்ட் செய்யறது இல்லைன்னுவாங்க. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. என்கிட்ட வர பசங்களை சம்மர் ஹாலிடேஸ்க்கு மண்டல ஆர்ட் சொல்லி கொடுங்க, ரெகுலர் சொல்லுங்க வேணாம்ல, அதை தவிர இது பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்ல அப்ப மண்டல ஆர்ட் சொல்லி தர வேண்டியதான். நான் மண்டல ஆர்ட் சொல்லி தந்தேன் ஒரு சில ஆளுகளுக்கு. அதாவது ஒரு சிவாஜி கணேசன் வந்து காமெடி பீப்புள் நடிப்பார்ல, அந்த மாதிரி மண்டல ஆர்ட் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டல ஆர்ட் சொல்லி தந்தேன் நான். பயங்கர ஜோக் அடிச்சுக்கிட்டே தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். அப்ப இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் ஒண்ணு செஞ்சு காட்டிட்டு, இது நல்லா இருக்கா, இப்படி செய்யறது உனக்கு இஷ்டமா இல்லாட்டி இப்படி செய்யறது இஷ்டமா? ஆக்சுவலி ரியலிசம் தான் இஷ்டமா இருக்கும். இதுதான் சார் இஷ்டமா இருக்கு, அப்புறம் ஏன் இதை செஞ்சுட்டு உட்காந்துருக்கணும்? இல்ல சார் எல்லாரும் செய்யறாங்கல்ல. அங்கதான் எல்லாமே நம்ம தப்பிதான் வர்றோம் அப்படின்னு. எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், இல்ல எல்லாரும் செய்யல. அது எதுவுமே தெரியாத ஆளுங்க 2 பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து மண்டல ஆர்ட்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆளு வந்து எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு ஆள். சரியாம இப்ப வந்து இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வந்துருதே. திடீர்னு ரோட்ல 2 பேரும் நடுவில் நிறுத்தி வச்சாச்சு. இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்றது வந்து இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அங்க இதுல கேரளால ஒரு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுமா போயிடலாம்மா. ஒரு வலை ஒண்ணு போடுவாங்க, அத வந்து இப்படி கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த வலையில இருந்து மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்க வேண்டியதுதான். இல்ல அவ்வளவு தூரத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுதான் சார். ஏன்னா மீனிங்லெஸ்ஸா இருக்க கூடாது. இப்ப அந்த டீச்சர்ட்ட நல்லா இருந்துச்சு, அந்த பெயிண்டிங்க பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. டக்குன்னு பார்த்த உடனே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காப்லன்றத பார்க்கக்கூடிய அளவுக்கு எஃபெக்டிவா இருந்துச்சு இது பாக்குறதுக்கு. பார்த்து நான் இது பண்ணி ஓகே, இப்படி செஞ்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். நான் அந்த பெயிண்டிங் வந்து செய்யவும் என்னால முடியும், டீச் பண்ணவும் முடியும். அந்த பெயிண்டிங் எப்படி செய்யறதுன்னு என்னால செய்யவும் முடியும், டீச் பண்ண முடியும். கட்டாயமா இந்த ஸ்டிக்க வச்சு செய்ய தெரியாது எனக்கு, ஏன்னா இல்ல என்கிட்ட. மீனிங் அது என்னமோ ஒரு ஸ்டிக் சொல்றீங்களா?
ஆனால் இந்த பெயிண்டிங் அவரை டீச் பண்ண சொல்லுவோமே. இந்த பெயிண்டிங்க அதுதான் முன்னாடியே சொல்லிட்டார்ல சார், செல்ஃப் தாட். இல்ல அது ஐ டு ஒன்லி வாட் ஐ நோ. எனக்கு வந்து அது ரொம்ப கிளியராவே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாரு. செல்ஃப் தாட், ஐ நோ வாட் ஐ கேன் டூ அண்ட் ஐ நோ வாட் ஐ அம் டூயிங், அவ்வளவுதான். இப்ப நான் வந்து எனக்கு வந்து நான் செல்ஃப் டாட் தான். நான் வந்து ரிலிஜன் சொல்லித்தரேன். ரிலிஜன் சொல்லித்தரேன் அப்படின்னா எப்படி மனுஷன் வந்து மாரல்ஸ் எப்படி இருக்கணும், அடுத்தவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், ஹவு டு கைட் பீப்புள் எல்லாம் சொல்லித்தர்றேன். ஆனா எனக்கு வந்து எந்த ஆகமங்களும் தெரியாது, எந்த ரிலிஜனை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு எங்க இருந்து அதிகாரம் வந்துச்சுன்னு கேட்கிறேன். ஒரு மனுஷனுடைய இன்னர் பீயிங்க கைட் பண்றதுக்கு எனக்கு எந்த விதமான டீச்சிங்குமே இல்லாமல் நான் வந்து திடீர்னு கைட் ஆயிரலாமா நியாயமான்னு கேக்குறேன். எனக்கே தெரியணும்ல. இதேதான் சார் நான் யோசிச்சேன், நியாயமா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னாமா நீ இவ்வளவு நாள் வந்து என்கிட்ட வந்து கத்துக்கிட்டு இருக்க, எத்தனை ஹவர்ஸ் உட்கார்ந்து இருக்க, எத்தனை ஹவர்ஸ் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்க, எவ்வளவு காசு நீ செலவழிச்சிருக்க, ஒரு ஆளா எத்தனை பேரு எதுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. சரியா வந்து நியாயமா வந்து செய்யணும். நம்ம நாளைக்கு டீச் பண்ணுவோம், நம்ம நாளைக்கு ஒரு எக்ஸிபிஷன் ஒண்ணு வைக்கலாம், சரியா வந்து நியாயமா செய்யணும். அதுக்காக தான் செஞ்சிட்டு இருக்கோம். இது இவங்க வந்து நியாயத்தை பத்தியே கவலைப்படல. சோ பேர்டு வரையலன்னா எனக்கு தூக்கம் வராதுமா. இப்ப எனக்கு இந்த பெயிண்டிங் எப்படி பார்த்தா, கிளவுட்ஸா பார்க்கவா, ஃப்ளோரை பார்க்கவா? என்னத்த கிளவுடுக்காக வரைய ஆரம்பிச்சோம் நம்ம. நான் இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கணும், லேசா டார்க் ஆக்கி விடலாம். இருமா, அது முதல்ல பேர்ட்ஸ போட்டுறேன். உங்களை மாதிரி நானும் இப்ப பேர்ட் இல்லாம ஒண்ணும் வரையறதில்ல சார். ஆமா, பேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா போயிருது. அது அதாவது இங்க பார்த்தோம்னா இங்க லைஃப் இருக்கு, அங்க லைஃப் இல்லாட்டி என்ன அர்த்தம் இருக்குன்ற. அந்த பென்சில் ஒர்க் அமைச்சேன் சார், நானா பண்ணேன். நல்லா இருக்கு. அது அதுல இல்ல, பேர்டும் அனிமலும் அதுல இல்ல. அவங்க எனக்கு இது பெயிண்ட் வேணும்னு கேட்டவங்க. அது கிளாஸுக்கு பசங்க வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு A3 ஒர்க் வேணும், பண்ணா எப்படி இருக்கும்ன்றது ஒண்ணு டெமோ வேணும்னு சொல்லி. டெமோ எல்லாம் கொடுக்க முடியாது, வரைஞ்சு நான் போட்டோ அனுப்புறேன், நீயே அனுப்புறேன். ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த ரெஃபரன்ஸ் அவங்க அமைச்சிருந்தாங்களோ அதுல இல்ல, பேர்டும் இல்ல, அனிமலும் இல்ல, இந்த கிளவுடும் இல்ல. அது நானா ஆட் பண்ண வேலை. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல இதெல்லாம் வந்து சும்மா ஒரு டெக்னிக்கல் கிம்மிக் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றதுக்கான ஒரு மெத்தடாலஜி. ஆக்சுவலா வந்து அந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணி இருக்கிற கூடிய ஆளுதான் வந்து you have to live it, right? It's not just a thing to be brushed on. இப்ப எனக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் போல ப்ளூ வைக்காம, ப்ளூவும் கொஞ்சம் டார்க்கும் வைக்காம கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த ஸ்கைல இருக்கு ப்ளூவும் இதுவும் டார்க் டோனும் இருக்கு. அந்த பிரைட் டோன் தெரியட்டும், அந்த ப்ளூவும் டார்க் டோனும் கொஞ்சம் போல வச்சிடுறேன். கொஞ்சம் போல லேசா வச்சிட்டு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி. ரைட், ஓகே, இதோட முடிக்கலாம். இல்ல அப்ப அந்த டார்க் வச்சதுமே அதோட அட்மாஸ்பியரே மாறுதே. ஆமா, சரி, ஒரு கையெழுத்த போட்டுருவா. எஸ் சார். என்னன்னா அப்ப நம்ம இவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு நம்ம டேட் 27,
எஸ் சார். ஏன்னா இவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த தப்பிதங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட வந்து தாந்திரிக் ஆர்ட் சொல்லித்தாங்கன்றாங்க. தாந்திரிக் ஆர்ட்ன்றது வந்து தாந்திரிக் ஆர்ட்ன்றது வந்து நான்சென்ஸ்ன்னு வச்சுக்கிறோமே. அதாவது சூசா வரைஞ்சாரு, அவர் வரைஞ்சாரு, சில தாந்திரிக் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க பெயிண்டிங். ஆக்சுவலா தாந்திராவும் தெரியாது, ஆர்ட்டும் தெரியாது அவங்களுக்கு. வேற தாந்திரிக் இந்த ஏடு வரைகிறது, காப்பர் பிளேட் வரைகிறது, அதெல்லாம் வந்து மெடிடேட் பண்ணி சாமி கும்பிட்டு அதை செய்வாங்க. ஆமா, கரெக்ட். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ தாந்திரிக் கத்து செஞ்சு பார்த்து பிராக்டிஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னதுக்கு அப்புறம் யூ கேன் டீச் தாந்திரிக் ஆர்ட். கரெக்ட். நாட் பிஃபோர் தட். கரெக்ட். நான் தாந்திராலாம் ஒன்றும் படிக்கல, ஆனா நான் தாந்திரிக் ஆர்ட் சொல்லி தர போறேன் அப்படின்னா எங்க இருந்து ரைட் வருது? சரியாமா? ஓகேமா, சரி, நான் இத எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன். நான் இதெல்லாம் ஓகேமா, பயமா. நல்ல படம் வந்துருச்சுமா படம். இது மாத்திரம் நான் தனியா செஞ்சு உனக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா என்ன வருதுன்னு அனுப்புறேன். சரி, ஓகே ஓகே ஓகே, பை பை.